கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், 365 நாட்களுக்கும் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்பதே. வேதம் நமக்கு போதிக்கிறது என்னவென்றால், பயம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து விடும். ஆதலால் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், பயம் என்பது அது என்ன செய்யும் என்றால், நம்முடைய வாழ்க்கை சுவரை அது துளைத்து அதற்குள்ளே ஓட்டைகளை உண்டு பண்ணி நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தை அது மாற்றிவிடும். அதனுடைய அர்த்தத்தையே மாற்றிவிடும். ஆதலால் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அநேக இடங்களிலே வேதம் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நூற்றுக்கு அதிபதியிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். நூற்றுக்கு அதிபதியினுடைய மகள் அவள் வியாதிப்பட்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏனென்றால் பயமும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக செயல்படக்கூடியது. பயம் இருக்கும் இடத்திலே விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கும் இடத்திலே பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பாக்கி போடும். ஆதலால் பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் பயப்படக்கூடாது. நாம் பயப்படும் பொழுது தேவனுடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகிவிடும். அப்ப பூரண விசுவாசம் நம்மிடத்துல செயல்பட முடியாமல் போய்விடும். ஆதலால் பயப்படாதிருங்கள். அது தேவன் நமக்கு சொல்லுவதும் இதுதான். பயம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். சத்ருவானவன் நம்மிடத்துல வந்து பொய்யையும் சரியா தவறான காரியங்களையும் நம்முடைய மனதிலே போதித்து நமக்கு பயத்தை உண்டாக்கி நம்முடைய விசுவாசத்தை அவன் கெடுத்து விடுவான். அப்ப விசுவாசம் கெடும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலையும் எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது, எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆதலால் பயம் இல்லாமல் நாம் விசுவாசத்தோடு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் நாம் சுதந்திரிப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆதலால் பயப்படாதிருங்கள். நீங்கள் எப்பொழுதும் தைரியம் உள்ளவர்களாயிருங்கள். பயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென்.